புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்காக தனியார் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இத்திட்டத்தை தடுக்க அப்பகுதி மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்று மாலை ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்ட இடத்தை ONGCயில் பணிபுரியும் முதன்மை அதிகாரி விஜய் பட்டேல் பார்வையிட வந்தார். இதனை அறிந்த பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடி காரை சிறைப்பிடித்தனர். தகவல் அறிந்து சென்ற வடகாடு போலீசார் அவர்களை மீட்டு அனுப்பி வைத்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வாணியம்பாடியில் பிளாஸ்டிக் முட்டைகள் விற்கப்படுவதாக எழுந்த சர்ச்சையின் காரணமாக நகராட்சி அதிகாரிகள் கடைகளில் சோதனை நடத்தி முட்டைகளை பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி முஸ்லிபூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஹபீப் கான். இவர் கச்சேரி சாலையில் உள்ள ஒரு முட்டை கடையில் முட்டைகளை வாங்கி வீட்டிற்கு கொண்டு சென்றார். அங்கு வீட்டில் உள்ளவர்கள் முட்டையை சமைத்த போது அது மிகவும் கெட்டியாகவும் ரப்பர் போலாவும் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக முட்டைகளை அந்த கடைக்கு எடுத்து சென்று திருப்பிக் கொடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தார். இதன் பேரில் நகர் நல அலுவலர் அஜிதா தலைமையில் சுகாதார ஆய்வாளர்கள் முட்டை கடையில் சோதனை மேற்கொண்டனர். மேலும் அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த முட்டைகள் கைப்பற்றி சீன முட்டைகள் தானா என பரிசோதனைக்கு எடுத்து சென்றனர். தமிழ் மொழியை கட்டாய மொழி பாடமாக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறில் பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற தாய்மொழி நாள் விழாவில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழ் மொழி சிறிது சிறிதாக அழிந்து வருவதாக ராமதாஸ் கவலை தெரிவித்தார். இதே நிலை நீடித்தால் தமிழ் முற்றிலும் அழிந்துவிடும் என்றும், எனவே தமிழ் மொழியை கட்டாய மொழி பாடமாக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிப்பதுடன் தமிழ் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் ராமதாஸ் கேட்டுக்கொண்டார். தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என நடிகர் விஷால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிதம்பரம் அடுத்த பிச்சாவரத்தில் துப்பறிவாளன் படப்பிடிப்பிற்கு வந்த நடிகர் விஷால் இருளர் குடியிருப்பு பகுதியில் உள்ள பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் காலணிகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கட்டாயம் படிக்க வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவ்வாறு இயலாதவர்கள் சென்னை வடபழனியில் உள்ள தனது அறக்கட்டளைக்கு தகவல் தெரிவித்தால் படிப்பிற்கு தான் உதவுவதாக அவர் கூறினார். அரசியலில் குதிக்கும் எண்ணம் இல்லை என்றும் கூறினார். ஓமலூர் அருகே தாராமங்கலம் கைலாசநாதர் கோவிலில் மூலவர் சிவலிங்கம் மீது சூரிய ஒளிபடும் அரிய நிகழ்வை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பார்த்து வழிபட்டு செல்கின்றனர். சேலம் மாவட்டம் தாராமங்கலத்தில் உள்ள கைலாசநாதர் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் முதல் வாரத்தில் கோவில் கருவறையில் உள்ள மூலவர் சிவலிங்கம் மீது சூரிய ஒளி 3 நாட்கள் படுவது வழக்கம். அதேபோல் சிவலிங்கம் மீது சூரிய ஒளி படும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. மாலை நேரத்தில் சூரியன் மறையும் வேளையில் சூரிய ஒளி கருவறைக்குள் செல்கிறது. பின்னர் சிவலிங்கம் மீது படர்ந்து வழிபடுகிறது. வருடத்தில் 3 நாட்களுக்கு மாலை நேரத்தில் சிவபெருமானை சூரிய பகவான் வழிபடுவதாக புராணங்கள் கூறுகிறது. அந்த நேரத்தில் சிவனை வணங்கினால் பல்வேறு நலன்கள் கிடைப்பதாக கூறப்படுவதால் 5 நிமிடங்கள் நீடிக்கும் இந்த நிகழ்வை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பார்த்து சிவனை வழிபட்டனர். இந்த நிகழ்வு இன்றும் நாளையும் நடைபெறும் என கோவில் நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் அறிவித்துள்ள மீனவர்களுக்கான தனி வீட்டு வசதி திட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து தரமான வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். 2016 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் மீனவர்களுக்கு என தனியே வீடு கட்டும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று ஜெயலலிதா அறிவித்திருந்தார். இந்த திட்டத்தினை தமிழக முதல்வராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்டு தனது முதல் முக்கிய 5 அறிவிப்புகளில் ஒன்றாகவும் அறிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் 5000 வீடுகள் கட்டப்படும் என்றும், ஒரு வீட்டின் மதிப்பு 1,70,000 ரூபாய் ஆகும் என்றும், 85 கோடி ரூபாய் செலவினத்தில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. இதற்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி போதுமானதாக இல்லை எனவும், தற்போது அறிவித்துள்ள நிதியை கொண்டு ஒரு அறை மட்டுமே கட்ட முடியும் எனவும் மீனவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வீடு கட்ட கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வள்ளியூரில் சுகாதார கேட்டை ஏற்படுத்தும் குளங்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேரூராட்சி நிர்வாகத்துக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் மீனாட்சி சொக்கநாதர் கோவில் அருகே மன்னர் காலத்தில் உருவாக்கப்பட்ட அரசன் குளம், பெட்டை குளம், நீராவி கரைக்குளம் ஆகியவை உள்ளன. இந்த குளத்தின் மூலம் 45 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. தற்போது பேரூராட்சி நிர்வாகத்தின் கீழ் உள்ள இந்த 3 குளங்களும் சரிவர தூர்வாரப்படாததால் சுகாதார சீர்கேட்டுடன் காட்சியளிக்கிறது. வள்ளியூர் பகுதியில் உள்ள மருத்துவமனை, தொழிற்கூடங்கள், வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் இந்த குளங்களில் தேங்கி நிற்கிறது.
சமூக விரோதிகள் தங்கள் பகுதியில் உள்ள கழிவுகளை இந்த குளங்களில் வந்து கொட்டி செல்கின்றனர். இதனால் அசுத்தமாக காணப்படும் குளங்களை தூர்வார பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூரில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் மகளிர் தொண்டு நிறுவனங்கள் சார்பில் பெண்கள் சீமை கருவேல மரங்களை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. மண் வளத்தை பாதிப்பதோடு நிலத்தடி நீர்மட்டத்தை குறைக்கும் சீமை கருவேல மரங்களை வேரோடு அகற்றுமாறு ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் முழுவதும் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியை தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லாததால் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று முதுகளத்தூரில் மகளிர் தொண்டு நிறுவனங்கள் சார்பில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் முக்கிய வீதிகளின் வழியாக பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறு முழக்கங்கள் எழுப்பியும் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் பேரணியாக சென்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பத்திரிகையாளர்கள் மற்றும் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மற்றும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தஞ்சையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் மீது தொடர்ந்து நடைபெற்று வரும் தாக்குதலை கண்டித்து தஞ்சை ரயில் நிலையம் முன்பு தஞ்சை தொலைக்காட்சி செய்தியாளர்கள் சங்கம் மற்றும் தஞ்சை மாவட்ட பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழர் தேசிய முன்னணி, தமிழ் தேசிய பேரியக்கம், திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். தனியார் தொலைக்காட்சியை சேர்ந்த செய்தியாளர் சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டதற்கு காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். முதல் தேதி அன்றே ஓய்வூதியம் வழங்க வலியுறுத்தி ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் கும்பகோணத்தில் போக்குவரத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழகத்தில் 65,000 பேர் போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி தற்சமயம் ஓய்வூதியம் பெற்று வருகின்றனர். 2 மாதங்களுக்கு முன்பு வரை முதல் தேதி அன்று பெற்று வந்த ஓய்வூதியம் திடீரென நிறுத்தப்பட்டது. ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் பல கட்ட போராட்டங்களுக்கு பின்பு ஓய்வூதியம் 2 தவணைகளில் வழங்கப்பட்டது. இந்த மாதம் முதல் தேதி வழங்கப்பட உள்ள ஓய்வூதியம் நேற்று வரை வழங்கப்படவில்லை எனவும் இந்த நிலையில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு முதல் தேதியே ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கும்பகோணத்தில் உள்ள போக்குவரத்து கழக தலைமை அலுவலகம் முன்பு 400க்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட உயர்கல்வியில் தமிழக மாணவர்கள் வாய்ப்புகளை பெற தேசிய அளவிலான சிலம்பாட்ட போட்டியை நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. 2007ஆம் ஆண்டு முதல் தமிழக அரசின் அங்கீகாரம் பெற்ற ஒரே பள்ளி விளையாட்டாக சிலம்பம் திகழ்கிறது. தமிழக அரசின் அங்கீகாரம் பெற்று 10 ஆண்டுகள் கடந்தும் தற்போது வரை இந்திய அளவில் தமிழரின் பாரம்பரிய சிலம்பு விளையாட்டு தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுவதாகவும், மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் விளையாட்டு வீரர்கள் சேர தேசிய அளவில் சிலம்பம் விளையாட்டு போட்டியை நடத்தினால் மட்டுமே வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் என சிலம்பாட்ட வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனவே அகில இந்திய சிலம்பாட்ட சங்கம் மற்றும் தமிழ்நாடு சிலம்பாட்ட சங்கமும் தமிழக அரசும் தேசிய அளவிலான சிலம்பாட்ட போட்டியை நடத்த முன்வர வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கம் அருகே சுமார் தீ விபத்து காரணமாக 10 லட்சம் மதிப்பிலான கரும்பு பயிர்கள் எரிந்து சேதமானது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்து சின்னிபிஞ்சியூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி குமார் தனது விளைநிலத்தில் சுமார் 6 ஏக்கர் நிலப்பரப்பில் கரும்பு பயிர் செய்திருந்தார். அறுவடைக்கு இன்னும் ஒரே மாதமே இருந்த நிலையில் இச்சமயத்தில் திடீரென கரும்பு தோட்டம் தீப்பிடித்ததில் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். பின்னர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். எனினும் கரும்பு தோட்டம் முழுவதிலும் எரிந்ததில் 6 ஏக்கர் நிலப்பரப்பிலான 10 லட்சம் மதிப்புள்ள கரும்பு பயிர்கள் எரிந்து நாசமாகின. சிஆர்பிஎஃப் படைப்பிரிவில் வீரர்களுக்கான பயிற்சியில் புதிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக படைப்பிரிவின் துணைத் தலைவர் அபய் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள குருடம்பாளையத்தில் உள்ள சிஆர்பிஎஃப் பயிற்சி மையத்தில் தென்னிந்தியாவை சேர்ந்த வீரர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். இந்த படைப்பிரிவில் 14 பெண்கள் உட்பட 165 துணை ஆய்வாளர்கள் மற்றும் 22 டிஎஸ்பிகள் பயிற்சி முடித்து பணிக்கு திரும்பும் நிகழ்ச்சி பயிற்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிஆர்பிஎஃப் படைப்பிரிவின் துணைத் தலைவரான அபய் கலந்து கொண்டு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மேலும் பயிற்சியின் போது சிறப்பாக செயல்பட்டு நன்மதிப்பை பெற்றவர்களுக்கு அவர் பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிஆர்பிஎஃப் துணைத் தலைவர் அபய், உள்நாட்டு பிரச்சினைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்ட சிஆர்பிஎஃப் படைப்பிரிவு தற்போது எல்லை பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.
கோடைக்கு முன்னதாக சுட்டெரிக்கும் வெயில் காரணமாக தருமபுரி மாவட்ட பகுதிகளில் தர்பூசணி அமோகமாக விற்பனையாவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் மொரப்பூர், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பாலக்கோடு, பெண்ணாகரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் வறட்சியின் காரணமாக தர்பூசணி சாகுபடி விளைச்சல் பொய்த்து போனது. இந்நிலையில் கோடைக்கு முன்னதாக வெயில் கொளுத்தி வருவதால் தருமபுரி, பாலக்கோடு, மொரப்பூர் மற்றும் அரூர் சந்தைகளுக்கு திண்டிவனம் பகுதியில் இருந்து தர்பூசணியை வியாபாரிகள் மொத்தமாக கொண்டு வந்து சில்லறை வியாபாரிகள் விற்பனை செய்து வருகின்றனர். கிலோ 12 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பழனி பாலாறு அணையை சுற்றுலா தலமாக மாற்றுவது குறித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வினய் ஆய்வு செய்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள வரதமாநதி அணையை சுற்றுலா தலமாக மாற்றக் கோரி பொதுமக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் வரதமாநதி அணையை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வினய் நேற்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரதமாநதி அணையில் படகு குழாம், சிறுவர் பூங்கா, சிற்றுண்டி விடுதி ஆகியவை அமைக்கப்பட்டு சிறந்த பொழுதுபோக்கு சுற்றுலா தலமாக மாற்றும் திட்டம் இருப்பதாகவும் சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டப்பணிகள் நடைபெறவுள்ளதாகவும் தெரிவித்தார். ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு பண பலன்கள் முறையாக வழங்காதது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகர்கோவிலில் உள்ள பணிமனை முன்பு கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஓய்வூதியதாரர்கள் ஈடுபட்டனர். ஓய்வு பெற்ற தமிழ்நாடு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக பண பலன்களை வழங்காததை கண்டித்தும் 12வது ஊதிய ஒப்பந்தத்தின்படி பஞ்சப்படி உயர்வு உள்ளிட்டவை ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு முறையாக வழங்காததை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகர்கோவில் ராணித்தோட்டம் அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு நடந்த இந்த போராட்டத்தில் ஓய்வூதியதாரர்கள் அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். பின்னர் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் பணிமனை முன்பு கஞ்சி காய்ச்சி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாம்பரம் நகராட்சி அலுவலகம் அருகே பூட்டியிருந்த சிடி கடையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி நாசமானது. காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் ராஜாஜி தெருவில் சந்துரு என்பவருக்கு சொந்தமான சிடி கடை உள்ளது. பூட்டியிருந்த சிடி கடையில் திடீரென தீப்பற்றி எரிவதைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இந்த விபத்து மின்கசிவு காரணமாக ஏற்பட்டதாகவும் கடையில் இருந்த கணினி, சிடி உள்ளிட்ட சுமார் 2 லட்சம் ரூபாய்க்கும் மேலான பொருட்கள் தீயில் கருகி எரிந்ததாகவும் தீயணைப்பு துறையினர் தரப்பில் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு கோவையில் 1000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்ற பேரணி நேற்று நடைபெற்றது. உலகம் எங்கும் உள்ள மக்கள் தங்கள் தாய்மொழியை போற்றும் வகையில் நேற்று தாய்மொழி தினம் அனுசரிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக தமிழ் மொழியை போற்றும் வகையில் கோவையில் தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. முன்னதாக பாலசுப்ரமணியம் சாலையில் துவங்கிய பேரணி ஆர்டிஓ அலுவலகம் வழியாக வஉசி மைதானம் அடைந்தனர். பேரணியின் போது தாய்மொழியில் கல்வி கற்பது, தாய்மொழி கற்றவர்களுக்கு அரசு வேலைகளில் முன்னுரிமை, தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும் போன்ற வாக்கியங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர். மேலும் ஊர்வலத்தில் பங்கேற்ற 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் தமிழை பேணி காப்போம் என உறுதிமொழி ஏற்றனர். ஈரோடு அருகே லக்காபுரத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் பாரம்பரிய உணவு திருவிழா மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு போட்டிகள் நடைபெற்றன. துரித உணவுகளால் ஏற்படும் பாதிப்புகள், சிறுதானிய வகைகளை உண்பதால் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் இன்றைய சமுதாயத்திற்கு உணர்த்துவதற்காக ஈரோடு அடுத்த லக்காபுரத்தில் அரசு பள்ளிகளுக்கு இடையே உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் மொடக்குறிச்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட லக்காபுரம், ஊத்துக்குளி, கணபதி பாளையம் உள்ளிட்ட பள்ளிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர். இத்திருவிழாவில் மாணவ மாணவியர் தாங்கள் கொண்டு வந்த உணவுகளை பொதுமக்கள் பார்வைக்காக வைத்தனர். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகளும் கேடயங்களும் வழங்கப்பட்டன. சிவகாசி அருகே தீப்பெட்டி தொழிற்சாலையில் நிகழ்ந்த தீ விபத்தின் போது தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே வேலாயுதம் ரோட்டில் மகேஸ்வரன் என்பவருக்கு சொந்தமான பரா என்டர்பிரைசஸ் என்ற பெயரில் தீப்பெட்டிக்கு மருந்து கலக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. சுமார் 50க்கும் மேற்பட்ட ஆண், பெண் தொழிலாளர்கள் பணிபுரியும் இந்த நிறுவனத்தில் தீப்பெட்டி தயாரிக்கும் ரெட் பிராஸ்பரஸ் கழிவு துணி மூலம் துடைத்து வெளியே போட்டு வைத்துள்ளனர். அக்கழிவு துணியில் சூடு ஏறி திடீரென தீப்பிடித்தன. தீ மளமளவென கழிவு துணியில் பரவின. தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சென்னையின் பல்வேறு இடங்களில் தொடர் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்டு வந்த 4 பேரை சிசிடிவி காட்சி உதவியுடன் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 50 சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை அசோக் நகரை சேர்ந்த ராஜன் என்பவர் கடந்த 11ஆம் தேதி நாராயணன் சாலையில் நிறுத்தியிருந்த தனது சைக்கிள் காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக போலீசார் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்தினார். அப்போது ஆட்டோவில் வந்த இருவர் சைக்கிளை திருடும் காட்சிகள் அதில் பதிவானது. இதையடுத்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு எர்ணாவூரை சேர்ந்த செந்தில், மணலி புதுநகரை சேர்ந்த அக்பர், கொளத்தூர் பகுதியை சேர்ந்த குமார் மற்றும் முத்துக்கனியை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் செந்தில் மற்றும் அக்பர் இருவரும் சாலையில் இருக்கும் சைக்கிள்களை திருடி முத்துக்கனி மற்றும் குமாரிடம் கொடுத்து விடுவதாகவும் பின்னர் இருவரும் சைக்கிளை விற்று பங்கு பிரித்துக் கொள்வதும் தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட 4 பேரிடமிருந்து 50 சைக்கிள்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மோட்டார் தொழிலை மத்திய அரசு அழிக்க முயல்வதாக குற்றம் சாட்டி மன்னார்குடியில் CITU ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி முதல் உயர்த்தப்பட்ட கட்டணங்களை வாபஸ் பெற வலியுறுத்தியும் FC எடுப்பது, லைசன்ஸ் புதுப்பித்து உள்ளிட்ட அனைத்து சேவைகளுக்கும் கட்டணத் தொகை பல மடங்கு உயர்த்தியதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மோட்டார் வாகன பதிவு அலுவலகம் முன்பு மத்திய அரசை கண்டித்து ஆட்டோ தொழிலாளர்கள் கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்னமராவதி அருகே ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி மறுத்ததை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேந்தன்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி மறுத்ததை தொடர்ந்து நேற்று மதியம் 2 மணி முதல் சாலை மறியல் போராட்டத்தில் மாணவர்கள், இளைஞர்கள் ஈடுபட்டனர். இரவு 8:30 மணி வரை நீடித்த இப்போராட்டத்தின் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்புக்குள்ளாகியது. இதனையடுத்து அரசு அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து 5 நாட்கள் கழித்து மாற்று நாளில் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வாங்கி தருவதாக கூறியதை அடுத்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். பணி முடித்த ஊழியர்களுக்கு வெயிட்டேஜ் ஊதிய உயர்வு வழங்காமல் காலம் தாழ்த்தும் தமிழக அரசை கண்டித்து கோவை மாவட்ட சத்துணவு ஊழியர்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் முறையாக மானியம் வழங்கி குழந்தைகளுக்கு உணவு வழங்குவதில் உள்ள சிரமங்களை போக்க வேண்டும். தமிழகத்தில் 30 ஆண்டுகளாக பணி முடித்த சத்துணவு ஊழியர்களுக்கு வெயிட்டேஜ் ஊதிய உயர்வு வழங்காமல் ஆண்டு கணக்கில் காலம் தாழ்த்தும் போக்கை கைவிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் நடந்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சிறுமியை பாலியல் கொடுமை செய்த வழக்கில் வாலிபருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னை தியாகராய நகர் பகுதியை சேர்ந்தவர் பிரகாஷ். அதே பகுதியை சேர்ந்த 10 வயது சிறுமியை பாலியல் கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கடந்த 2013ஆம் ஆண்டு சிறுமியின் தாய் மாம்பலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரகாஷை கைது செய்தனர். சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் நீதிபதி கலைமதி முன்பு இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பிரகாஷ் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் குற்ற வழக்குகளில் பாதிக்கப்பட்டோர் இழப்பீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி கூறினார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பன்னீர்செல்வத்தின் வழிகாட்டுதலின் பேரில் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக கொண்டாட வேண்டும் என தேனி மக்களவை உறுப்பினர் பார்த்திபன் கட்சி உறுப்பினர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேனி மாவட்டம் போடியில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தின் சட்டமன்ற அலுவலகத்தில் தீபா மற்றும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை வரும் 24ஆம் தேதி முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தின் வழிகாட்டுதலின் பேரில் ஒன்றிணைந்து அமைதியோடு சிறப்பான முறையில் கொண்டாட வேண்டும் என்றும் இதில் பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தப்பட்டது. காரைக்குடி அருகே தனியார் பஞ்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பஞ்சுகள் தீயில் எரிந்து நாசமாகின. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பள்ளத்தூரில் தனியார் பஞ்சாலை இயங்கி வருகிறது. இந்த பஞ்சாலையில் நேற்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பஞ்சு தீயில் எரிந்து நாசமானது. ஊழியர்கள் மூலம் தீ உடனடியாக அணைக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த தீ விபத்து குறித்து பள்ளத்தூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் இந்த தீ விபத்து மின்கசிவே காரணம் என தெரிய வந்துள்ளது.
சங்கரன்கோவில் அருகே தனியார் ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக 25 பயணிகளும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் வழியாக சுரண்டைக்கு செல்லும் தனியார் ஆம்னி பேருந்து சுமார் 35 பயணிகளுடன் சென்னையில் இருந்து நேற்று முன்தினம் இரவு புறப்பட்டது. இந்த பேருந்து நேற்று அதிகாலை வாடிக்கோட்டை வலிக்கு அருகே வந்தபோது பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பேருந்தில் பயணம் செய்த 25 பயணிகள் சிறு காயங்களுடன் ஜன்னல் வழியாக வெளியேறினர். எனினும் விபத்துக்குள்ளான பேருந்தை மீட்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர், காவல்துறையினர் உள்ளிட்டோர் பல மணி நேரம் போராடினர். சுமார் 5 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் ஆம்னி பேருந்து மீட்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகா அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்க வேண்டும், 40% குறைவுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்க வேண்டும், ஏற்கனவே 1000 ரூபாய் உதவித்தொகை பெறும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இனி 1500 ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மணப்பாறை அருகே பல மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் வையம்பட்டி ஒன்றியம் தோப்புப்பட்டியில் கடந்த 3 மாதங்களாக பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் முறையாக ஊராட்சி நிர்வாகத்தால் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நேற்று மாலை மணப்பாறை தரகம்பட்டி சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். ஏராளமான பெண்கள் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டதால் இந்த சாலையில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் தற்காலிகமாக லாரி மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான் தலைமையில் மது ஒழிப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் கருங்கல் அருகே தனியார் கல்லூரியில் மதுபானம் மற்றும் கள்ளச்சாராயம் அருந்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் தலைமை ஏற்று பேசிய மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான், தமிழகத்தில் மதுவினால் ஏற்படும் நோய்களால் உயிரிழக்கும் எண்ணிக்கையில் 75% இளைஞர்கள் என குறிப்பிட்டார். மது பழக்கத்தால் தூக்கமின்மை, காசநோய், உயர் இரத்த அழுத்தம் போன்ற பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாகும். எனவே இளைஞர்களுக்கிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த மாணவர்கள் முன்வர வேண்டும் என பேசினார்.